இவன் ஒருத்தி எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதே வேலையா போச்சு. மேரி மேரி உனக்கு எம்பட்ட பதில் சொல்லி கிடக்க எப்ப பார்த்தாலும் இப்படி உட்காந்து ஒப்பாரி வைக்காது. நீ வேணாம்ட்டு டாக்டருக்கோ நர்ஸுக்கோ போற வரப்பெல்லாம் திட்டிகிட்டே போயிட்டா கிடக்காங்க. இதெல்லாம் ஆஸ்பத்திரியில வீடா இப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்கீங்களே. ஐசி வார்டு முன்னாடி இப்படி அழுவாதீங்களே. அவங்க உங்களுக்கு எத்தனை மணி தேவை திட்டிட்டு கிடக்காங்க. முதல்ல அழுக நிப்பாட்டுட்டி. அழுகாம என்னங்க பண்ண சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இப்படி ஆளுதுல இருந்து ராத்திரி பகல்மா தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது. அவனை நல்லபடியா எப்ப எந்திரிச்சு வருவா, நான் நல்லபடியா அவனை எப்ப பாப்பேன்னு தோடிக்கிட்டே கிடக்குங்க. அழுகாம அப்படி சிரிக்க சொல்றீங்களா? பாரு, உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கா? ஏன் எங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை பாரு. இப்பதானே ஆபரேஷன் முடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கியா என்ன ஏதுன்னு எதை சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவன் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்கடி அவனை நினைச்சு அழுது கிடக்க? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பையனை நான் ஒன்னும் அப்படியே விட்டுற மாட்டேன். கொஞ்ச காலத்துல அவனும் கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நாள் கம்முன்னு கடை. சும்மா நீ அழுதுட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் மடிக்க சும்மா திட்டிக்கிட்டு தான் கிடப்பாகும். இந்த பாரு, ஐசி வார்டுக்கு வெளியே கூட அப்புறம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு வெளியே தான் துரத்தி விடுவாங்க. சும்மா அழுகிறத நிப்பாட்டு. 3 நாளா குளிக்காம இப்படி ஆஸ்பத்திரியிலே உட்காந்து கிடக்க. உன் தங்கச்சி ஜார்ஜிக்கு போன போட்டு வர சொல்லுது. நீ முதல் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மாத்து துணியை மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் மடிக்கு வீட்டுக்கு வா. நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ஏட்டி குளிக்காம செய்யாம எப்படி ஒரே இடத்துல குத்த வச்சு உட்காந்து கிடப்பா? ஹாஸ்பிட்டல்ல குளிக்க கூடாது, துணியெல்லாம் துவைக்க கூடாதுன்னு சொல்லி கிடக்காங்க. இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இருந்தா போதும். எப்படி அவங்க உள்ள விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வெளியே உட்காந்துருக்கு எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்கா? உனக்கு தான் உடம்பு முடியலன்னு தெரியல. நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா. அது வரைக்கும் உன் தங்கச்சி ஜான்சியா போன போட்டு வர சொல்லுது. அவ இங்க இருப்பா. ஏதாச்சும் வேணும்னா நானும் கூட இருந்து பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்துட்டு அழுதுட்டு கிடக்காது. உன் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு உள்ள இருக்கணும் உடம்பையும் சரியாக மாட்டாம பண்ணாது சொல்லிவிட்டேன். என்ன சொல்லுது? ஜான்சிக்கு போன போடவா? அவ எங்கத்துக்கே வருவா? அவ பிள்ளைகளா பள்ளிக்கூடத்துக்கு போறாவோ, போய் கூட்டிட்டு வரணும் சாயங்காலம். அவளுக்கு இங்க வந்து உட்காருக்குது பாவம். நம்மளால அவளுக்கு எதுக்கு கஷ்டம்? சாயங்காலம் பள்ளிக்கூடம் விடுறதுக்கு முன்னாடி அவளை அனுப்பி விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நீ இரு, நான் போன போட்டு பேசுறேன். வர முடியுமான்னு கேட்கறேன். வந்தாடா பாப்போம். இல்லாட்டி நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா வா. அது வரைக்கும் நானே இங்க இருந்து பாத்துக்கிறேன். சரியா? சரி, அப்படிதான் அவட்டு போன போடுங்க. ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. சரி, வீடு கேப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், ஜேன் சென்டர் பேஷண்ட் அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்ட சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஓ, அந்த பேஷண்டா? நேரா போய் லெஃப்ட் போய் மறுபடியும் நேரா போய் ரைட் எடுத்தீங்கன்னா 3வது ஐசி வார்டுல இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஹலோ ஜான்சி. ஆமா, உங்க அக்கா கொஞ்சம் உடம்பு முடியலமா. அவ கொஞ்சம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரியில இருக்கியா? பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடு. சரி. வடியா? வா. சரிம்மா வா. சரி, ஜான்சிக்கு போன போட்டு சொல்லிட்டே வரேன்னு சொல்லுதா. அவ வந்த உடனே வீட்டுக்கு கிளம்பி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துரு. சரியா? சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அடியாய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என் மாமா உசுவோட கடை இல்ல செத்து போயிட்டானே பார்த்து சந்தோஷம் படுறதுக்காக வந்திருக்கியா? போடி வெளிய. ஆண்டி கோபப்படாதீங்க. இப்போ ஜேம்ஸுக்கு எப்படி இருக்கு விசாரிச்சுட்டு போலாம் வந்தேன். அவருக்கு இப்படி ஆன விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பதான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாரு. அதான் சரி ஒரு 2 பாத்துட்டு போலான்னு வந்தேன். வா, வயிற்றுல தாண்டி என் பிள்ளை எந்திரிச்சு வர முடியாம படுத்து கிடக்கா. எல்லாத்துக்கு காரணமே நீ தாண்டி. உன்னைய வருது எங்கிறது போயிடு. என் மாமா செத்து போயிட்டானு பார்த்து சந்தோஷப்படலாம் தான் நீ வந்திருப்பேன். நல்லா விசாரிச்சுக்காண்டி வந்திருக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போடிங்கிறது முதல்ல. என்னமோ எலிசபெத் மகாராணி நாங்க வந்து கூப்பிட்டப்ப இங்க கூட வர மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசுறேன். உங்க அப்பா தான் முக்கியம் அப்படி எப்படின்னு இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தேன். உன்னால தாண்டி அவன் இந்த நிலையில் படுத்து கிடக்கா. எல்லாத்துக்கு காரணம் நீ தான். நீ எப்ப அவன் வாழ்க்கையில வந்து அப்ப அவன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. உன்னெல்லாம் பாதல எரியுது. மறுபடியும் இங்கிருந்து போயிடு. என் மகனுக்கு நடக்கிற அந்த கல்யாணமும் நின்று போச்சு. இப்போ உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க போதுல. கட்டிக்கிட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கானே அனிமனுக்கு சுத்துவான். உன் புடிச்சனோட சேர்ந்து நல்லா டூயட் பாடிட்டு கடை. இந்த பாரு வருது இங்கிருந்து போயிடு. உன் வயிற்று தாண்டி இப்படி ஆகி போச்சு என் மகனுக்கு. உன்னெல்லாம் என்ன சொல்றதே தெரியாது. பாடிங்கிறதே. சரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாயை தந்து பேசாத. அவள அவளுக்கு சொல்லிவிட்டேன். வாயை மூடிட்டு அமைதியா இரு. அங்கிள், நீங்களாவே சொல்லுங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே இன்னும் பார்க்கல. உள்ள ஐசியூலே வச்சு நர்ஸ் கூட ஒருத்தருக்கு இருக்காங்க. அவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க. எங்களே உள்ள விடல. நாங்களே வெளியே தான் உட்காந்து கிடக்கோம். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஜேம்ஸை பார்க்கணும்னு ஓடி வந்து பத்தியா? உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல மனசுதியா. கேட்டா ஜேம்ஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நாங்க வேற வேற ஆயிட்டாலும் அவருக்கு உடம்பு முடியாம படுத்து கிடக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 8 பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். மற்றபடி நான் அவர் மேலே எந்த ஒரு விருப்பமும் எனக்கு இல்லை. பாத்துக்கங்க. தெரியுதுமா, உங்க வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்றதுக்கு நீ சம்மந்தம் சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட்மா. கங்க்ராச்சுலேஷன். இனிமேட்டாச்சும் உன் வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சரி அங்கிள்,
நான் கிளம்புறேன். அவரை பார்க்க தான் வந்தேன். ஆனா பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களே. இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு வர தெரியாது. யார்கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் வந்திருக்கேன். அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன். சரிம்மா கிளம்பு. ஜேம்ஸ் கண்ணை திறந்து பார்த்த உடனே கண்டிப்பா நான் உன்னை பத்தி சொல்லுதேன். நீ வந்து பார்த்துட்டு போனதை நான் கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லுதேன். சரி அங்கிள், பாத்துக்கங்க. கிளம்புறேன். அவளுக்காக எதையே அடிச்சு பிடிக்கல. நம்ம மவனோட நிலைமைக்கு அவதாலதான் காரணம். வாய மூடு. அப்படின்னு யார் சொன்னா? தபரி நம்ம மவனோட காரணம் நிலைமைக்கு அந்த பொண்ணு காரணம் கிடையாது. உன் மவன் தான் காரணம். குடிக்காதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கா. குடிச்சு விட்டு வெட்டிய ஊரா தரம் சுற்று போதாதுன்னு இப்ப வண்டியை விட்டுவிட்டு இப்படி படுத்து படிக்க வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா. இதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அவளை பிடிச்சி கட்டிட்டு கிடக்க. அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே உன் மவன் குடிச்சுட்டே கிடக்கான். அவன் குடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு காரணம் கிடையாது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க. அந்த பொண்ணு இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா வயிறுஞ்சி சாப்பிட்டா விட்டுருப்பாங்க, செத்து போகட்டும்னு. ஆனா இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு போறா பத்தியா, அப்பவே அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சுக்க. பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம அன்னைக்கு அவளை பேசி பேசணும். இன்னைக்கு நம்ம பையன் இப்படி படுத்து கிடக்காது ஒரு 8 வந்து பாத்துட்டு போறான். அதோட பொண்ணோட குணத்தை இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டே பாத்துக்க. இப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டு மருமகளை ஏத்துக்காம போனது நம்ம தப்பு. நம்ம பவன் ஆசைப்பட்டானு அப்பவே இவங்களை நம்ம வீட்டுல ஏத்துந்தா ஓரளவுக்கு நம்ம அவனை திருந்தி இருப்பான், நல்லபடியா வந்திருப்பான். இந்த பொண்ணு இருக்கிற குணத்துக்கு கண்டிப்பா நம்ம அவனை திருத்தி இருப்பான். ஆனா அவசரப்பட்டுட்டோம், எல்லாரும் சேர்ந்து அவசரப்பட்டுட்டோம். இப்ப வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு நினைச்சு நாம அவனுக்கு வாழ்த்து மட்டும் தான் சொல்லணும். நம்ம மவனோட தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அவன் இன்னும் கண்ணை முடிச்சு பாக்கல. அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு யாரும் வருந்தல. ஏன்னா நீ பெத்து வச்சிருக்கிறது அப்படி ஒரு தருதல. ஆனா உனால காய்ச்சி மூச்சு கத்தத்தை விட்டுட்டு வாய் முடிட்டு கவனம் இரு. ஏதோ அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு போச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நம்ம மவனுக்கு நல்லபடியா குணமாயி நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்ட்டு இருக்கு. கடவுளை வேண்டிப்போம். அம்முட்டியா? ஹலோ ஜான்சி. ஆமா. சரி. இல்ல வேண்டாம். சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்க அக்கா வீட்டுக்கு தானே போறா, அவசியம் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நீ எதுவும் கொண்டு வர வேண்டாம். அப்படியே வந்து சும்மா வந்து கொஞ்சம் நேரம் இருந்துருப்போம். சரி. சரி நான் வரேன். ஏட்டி உன் தங்கச்சி ஜான்சி சிக்னல்லாம் வந்துட்டாலாம். நான் போய் அவளுக்கு கூட்டிட்டு வரேன். சரியா? நீ பையில எல்லாம் ரெடியா வைக்கி. அவன் அந்த உடனே வீட்டுக்கு போவேன். புரியுதா? பச்சிகளே பச்சிகளே நானும் அவளை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுதான் கூப்பிட்டேன். ஐயோ ஆச்சி, உனக்குதான் காது ஒண்ணு கேட்கணும்னு தெரியல. அப்புறம் எதுக்கு நோண்டி அதையே கட்டு கிடக்க? குளத்துல குளிக்க போகிறதுல உனக்கு எப்படி சொல்லி புடி போயிருது? அழகு நிலையத்துக்கு போக போறோம், பியூட்டி பார்லருக்கு போக போறோம். அழகு நிலையமா? அப்படி சொல்லு. இந்த அசிங்கமா இருக்கிற முகத்துல 5-6 பவுடர் போட்டு அப்படியே உலக அழகி மாதிரி வெள்ளையா மாத்தி வச்சிருப்பாளே, அதுதானே? தெரியும். நான் சினிமா நடிகையோ சீரியல் நடிகையெல்லாம் அந்த கலர் கலர் பவுடர் பூசிட்டு இருக்கானே நடிச்சிட்டு கிடக்காளவோ. அந்த முகத்தை கழுவி விட்டு பார்த்தோம்னா ஆள் அடையாளமே தெரியாதாமே. கடுப்பா கடுப்பாளுக்கலாம், கிளவியா கடுப்பாக்கலாம். முகத்துக்கும் அந்த இதுக்குமே சம்மந்தமே எடுக்காதா? அப்படிலாம் சொல்லிட்டாலும் அது நெசமாட்டி பாத்தியா? ஐயோ ஆச்சி, உன்கிட்ட பேச முடியுமா? தபரி ஆக மொத்தல நம்ம அழகா இருந்தா போதும். அது 5-6 கோட்டிங் போட்டா என்ன, இல்ல 50 கோட்டிங் பவுடர் அடிச்சா என்ன? வச்சாம அமைதி இரு. என்ன மாட்டி அம்மா, நல்லா இருக்கிற முகத்தை கூட அசிங்கமா படுத்திக்காதீங்க. அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு அதுக்கப்புறமாட்டிக்கு நீ அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படிதான். என்னாச்சு சின்ன பொண்ணு ஆச்சி? அது வேற ஒண்ணு இல்ல பச்சுக்கலே, உனக்கு வர கல்யாண நாள் பக்கத்துல வந்துருச்சு. கல்யாணத்தப்போ நீ நல்லா அழகா பிரகாசமா இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பியூட்டி பார்லருக்கு போனதானே, ட்ரிம்மிங், ஐப்ரோ ட்ரிம்மிங், மெடிக்கூடு, பெடிக்கூடு, அப்புறம் ஹேர் கட்டுன்னு என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதுக்காகதான் உன்னைய அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன். என்னடா ஆடு கட்டா? என்னடி ஆடு கட்டியா? முடி வெட்டுறதாச்சு. அது முடி இருக்குள்ள வெட்டனா? இவதான் ஏற்கனவே முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருக்காளே வெட்டி போட்டு. இவன் மண்டையில முடியா இல்ல, இது எங்கடி வெட்டுவா? மண்டையில இருக்க 4 முடிய வெட்டி விட்டினா அப்புறம் ஏன் மண்டையா பாரு. இப்படிதான் அவ மண்டையா ஆச்சி. என் மண்டையில அவ்வளவு அசிங்கமா இருக்கே. ஒரு காலத்துல எனக்கும் நீளமா முடி வாட்ட சட்டமா தான் கடந்துச்சு. இடுப்புக்கு கீழே வரைக்கும் லொடுக்கு ஆடிட்டு தான் கடந்துச்சு. நான் அந்த வெட்டியை போட்டுட்டேன். உன்னை யாரு வெட்டி போட சொன்னா? வெட்டி போட்டுட்டு இப்படி வெட்டியா கதை பேசிட்டு கிடக்கா. இப்படிலாம் சொன்னீனா நாங்க நம்பிடுவோம் நினைச்சியா? அதானே ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், ஆனா ஓவரா போய் சொல்லக்கூடாது. உனக்கு இடுப்பு கீழே வேற டொடுக்குன்னு முடி ஆடிச்சாமா, இது எங்களை நம்ம சொல்றேன். முடி வளராம தானே நான் வந்த ஒரு வருஷமா உனக்கு மொட்டை தலையா தான் கிடக்கு. முடி வளர மாதிரி தெரியலையா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சின்னப்படி. எனக்கு உண்மையில முடி இருந்துச்சு. நான் தான் வளர்க்க விருப்பம் இல்லாம வெட்டி போட்டுட்டு கிடந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திர கதையா இருக்கு. அதுல உனக்கு சாதாரணமா சொல்லிட முடியாது. கண்ணத்தை சரித்திரம் ரவுத்திரம்னு சொல்லிட்டு கிடக்கணும் தெரியல. இங்க பாரு சின்னப்படி, இந்த பியூட்டி பார்லர்ல நான் போய் மேக்கப்ல எனக்கு போட்ட பழக்கம் கிடையாது. எனக்கெல்லாம் அது செட்டும் ஆகாது. அதனால நான் வரல. நீ வேணா போய் போட்டுக்க. கேட்டு என்னடி இப்படி சொல்ற? அங்கங்க கல்யாணம்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. நாம முகம் அழகா இருக்கணும், மாப்பிள்ளைக்கு கண்ணுக்கு மகா லட்சுமியா தெரியணும்னு. ஆனா நீ என்ன வரமாட்டேன்னு சொல்ற? அவ சொல்றது நியாயமா தானே கிடைக்க.
கழுத இந்த சினிமா நடிகல மேக்கப் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு நடக்காங்களே அதே மாதிரி நீயே மேக்கப் பண்ணுவேன் போயா போங்க ஆச்சி ஆல்ரெடி நான் நல்லாத்தையும் கிடைக்கு இதுவே போதும் இருக்கிற அழகே பார்த்தா போதும் இதுல வேற புதுசா அழகெல்லாம் ஏத்தணும்னு ஆசை எனக்கு கிடையாது நான் எப்பவும் நானாத்தான் இருக்கணும்னு ஆசைப்படுது இந்த அழகை பார்த்து தானே அவர் என்ன காதலிச்சாரு அப்படி இருக்கும்போது இதே அழகை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போதும் அது அப்படி இல்ல பச்சைக்கிளி இந்த மாதிரி என் கூட வாயே கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாத்துக்க நான் எல்லாமே விசாரிச்சு வச்சுட்டேன் எவ்வளவு செலவாவோ என்னென்ன பண்ணுவாங்கன்னு சரியா உடனே டோட்டலா நான் ஆளே மாத்த போறேன் பாத்துக்க ஐயோ சாமி உனக்கு ஒரு கும்பிடு சின்னப்பனா அம்மா ஆளை மாத்துவானா ஊரையை மாத்துவானா நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறேன் என்ன விட்டுடு ஆச்சி நீ யாவது சொல்லு ஏன் அவ இப்படி கிடக்கா அவளுக்குதான் விருப்பம் சொல்லிட்டாலே விட்டுடாடியே ஆமா பொல்லாத அழகு தா பல்ல இது மாட்டு பல்ல மாதிரி அங்கங்க மாட்டிக்கிட்டு நட்டுக்கிட்டு கிடக்கு முதல்ல இந்த பல்ல மாத்தணும் அப்புறம் உன் முடிய மாத்தணும் உன் முகத்தை மாத்தணும் உன் உடம்பையா ஃபுல்லா மாத்தணும் இந்த மாதிரி பச்சுக்கலே அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்துக்க ஒழுங்கு மாதிரி கிளம்பி வந்துட்டு சொல்லிவிட்டேன் பியூட்டி பார்லர் போறோம் 2 பேரையும் அழகு நிலையத்துக்கு போய் அழகா ரெடி ஆயிட்டு வரோம் அதுக்கப்புறம் வரும்போது அப்படியே ஒரு சாங்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு வரோம் இந்த சாங்க எப்படி ஐயோ சின்ன பொண்ணு வேணாமே இப்ப நீ மட்டும் வரலையா வச்சுக்கோ அப்புறம் நான் பேச மாட்டேன் பார்த்து கோச்சிக்கிட்டு போயிட்டு சொல்லிட்டேன் உன்னை அழகு நல்லது கூட்டிட்டு போய் அழகு படுத்து சொன்னதே உங்களுடைய அவங்கதான் கல்யாண மாப்பிள்ள அவளை கட்டிக்க போற வீட்டுக்காரரு அவ வீட்டுக்காரத்தியா கூட்டிட்டு போய் அவளை உருப்படியா மாத்தி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு மாப்பிள்ள தம்பி எப்படி சொல்லிட்டாரு உன்னை ஆளே மாத்தணும்னு சொல்லிட்டாரு ஒருவேளை அவர் கண்ணுக்கு நீ மகாலட்சுமியே தெரியல போல இருக்கு மக்கு லட்சுமியா கடக்க போல இருக்கு அதான் உன்னை கூட்டிட்டு போய் மங்களகரமா மாத்தணும்னு சொல்லியிருக்காரு பாரு அப்படியே சொன்னாரு அவரே இந்த ஆம்பளையில இப்படிக்கா அப்பா நான் அழகா இருந்தா அவருக்கு பிடிக்குமா நான் அச்சியமா இருந்தா பிடிக்காதா அவரை இந்த மாதிரி கோபுற வேலை வச்சுக்க கூடாது சொல்லிவிட்டேன் மரியாதை கிளம்பி வந்துரு அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காது இதெல்லாம் ஒரு நாளைக்கு தானே நம்ம ஒண்ணு ஓவரா செலவு பண்ண போறது இல்ல வா பச்சுக்கலி சொன்ன கேளு சரியா மாசம் நகரம் மழை கட்டு கூப்பிட்டு கிடக்கா நீ என்னோட மாட்டேன்னு சொல்லி கிடக்கா அதான் உன் மாப்பிள்ளை தம்பியை சொல்லி பிடிச்சல அப்ப ஒழுங்கு வந்து போயிடாப்பா வா பச்சுக்கலி இவர் ஏன் தான் அப்படி கிடக்காரோ தெரியல நான் அப்பா அசிங்கமா இருக்கா சொல்லிட்டாரு அப்படி சொன்னாரு அவரு போடியா போ என்னத்தான் அழகு நிலையமோ அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்க அழகும் நமக்கு தான் ஒரு யாரும் முடிய மாட்டேங்குது காலம் மாற எவ்வளவோ கண்டுபிடிப்பு வந்துருச்சப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்னவோ பண்றாவோ நமக்கெல்லாம் எதுவும் அப்படி ஒரு நடக்கிற வாய்ப்பு கிடைக்கல இப்ப இருக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே கொஞ்சம் வயசு போறாமையே தான் கிடக்கு நாமளும் இந்த மாதிரிலாம் ஒரு நல்லது நடந்திருக்காதான்னு நினைச்சு ஏக்க வடிதான் கிடக்கு நம்ம காலத்துல கல்யாணம் நடந்துச்சா கட்டின புருஷனை கூட தலை நிமிந்து பார்க்கல 2 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் மாட்டிக்குதா எல்லாருமே புருஷன் மூஞ்சியா பாக்குறோம் அந்த காலம் அப்படி இருந்துச்சு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றுக்கிறாளவோ என்ன காலம் மாறிட்டே கிடக்கைய இதுக்கப்புறம் வரப்போற காலம் எப்படி கேடு கட்டு போய் கிடக்குமோ தெரியலையா எங்கடி போயிட்டு வருவா எங்கடி சொல்லாம கொள்ளாம இம்மா நேரமா எங்க போய் சுத்திட்டு வருவா போட்டாலும் போன எடுக்கல ஏடியா என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல கல்யாணம் முடிவா இருக்கு கண்ட நேரத்துல அங்குடி இங்குடி சுத்தாதீங்க காத்து கருப்பா அடிக்க முடியுன்னு ராத்திரி ஆனா வந்து கத்த வேண்டியது கண்ட நேரத்துல வெயில் பகல்ல சுத்த வேண்டியது ஏன் அப்படி கிடைக்க தெரியல எங்கடி போயிட்டு வருவா அது வந்துமா என்னடி மருந்து மாத்திரை நாத்தடிக்குது அது வந்துமா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் என்னதான் ஆஸ்பத்திரி போய்யா என்னடி ஆச்சு உடம்பு எல்லாம் சரியில்லையா ஏதோ அதனால அம்மா எடுத்து சொல்லு உடம்பு இல்லையா சொல்லுடி ஐயோ அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா அது வந்து ஜேம்ஸ் இருக்காருல்ல அவருக்கு ஒரு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க அதை ஒரு எட்டி பாத்துட்டு வரலான்னு போனேன் என்னது அது கேடு கட்டவே எப்படி கிடக்கானே ஒரு எட்டி கேட்டுட்டு வரலான்னு போனியோ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்ப இன்னும் அவனை நீ மனசுல வச்சுட்டா இருக்கியா சொல்லுடி அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா என் மனசுல அவனுக்கு சுத்தமா இடமே கிடையாது அப்புறம் எதுக்காகடி அவனை பார்க்க போடுவா எக்கடி கட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு சொல்லு பாப்பா அவன் எப்படி போட என்ன உண்மையை சொல்ல போனா உன் வாழ்க்கையை அழிச்சு நாசம் பண்ண பாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா தான் போவானே நான் அன்னைக்கு சொன்னோம்ல அது நடந்துருச்சு பாரு உண்மையிலே அவன் அப்படி செத்து போயிடும் திரும்ப வரவே கூடாது அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் பேர் மனசாட்சி படி பேசுங்க ஓஹோ கதை அப்படி போகுதோ அப்ப இன்னும் நீ அவளை மனசுதான் நினைச்சிட்டு கிடைக்க பார்ட்டி நீ அவளை மறந்து விட நாங்க நினைச்சு வரலாம் அவளை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி எப்படி உங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவு மனசு சுக்குளுரா அப்பள நொறுக்குற மாதிரி நொறுக்கி போயிடுவாரு உங்க அப்பா பாத்திக்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவர் பல கனவு கண்டுட்டு கிடக்காரு அந்த கனவை நாசமாக்கிறாத தாயே உன் கால கூட உழுற பாத்திக்க யாருக்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் அவளை திருட்டு தடவை பாத்துட்டு வந்திருக்கீங்க இது கொஞ்சமாவது நியாயமாடி சொல்லி பாப்போம் ஐயோ அம்மா அப்படின்னு ஒண்ணு இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க உடம்பு முடியாம இருந்தா நம்ம போய் ஒரு எட்டு பார்க்க தெரியா அந்த மாதிரிதான் பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காமலே இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்றதுக்காண்டிதான் உங்க விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் ஆனா
வச்சிருக்கணும்னு எண்ணமே கிடையாது. உங்களை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேனே உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரியும். எனக்கு நீங்க தான் முக்கியம். ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப உண்மையிலே நான் பிடிச்சதே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். ஆனா சும்மா கட்டியமா நீங்க என்ன சந்தேகப்படாதீங்கம்மா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், போதுமா? என்னால எந்த ஒரு தடங்களும் வராது, பயப்படாம இருங்க. நான் பிடிச்சதா கல்யாணமும் பண்ணிக்கிறேன், சும்மா கட்டியமா என்ன சந்தேகப்படாதீங்க. சரிடி சரி, நீ சொன்னபடி இருக்கட்டும். அப்படி நடந்தா சந்தோஷம் தான். அதுக்கு நீ தவறு. இப்ப கல்யாணம் நடக்க போற நேரத்துல நீ இப்படி அங்கமா போயிட்டு வந்துட்டு இருக்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சொல்லு பாப்போம். அட மாப்பிள்ளையோ இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மந்தமே கல்யாணமே நடக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாரு, இதுவே முதல்ல கடிச்சமா இருக்கட்டும். மறுபடியும் அந்த ஜேம்ஸை பாக்குறேன் மாம்சை பாக்கணும் எங்கேயாவது போனேன்னு வச்சுக்க, அப்படிதான் மரியாதை இருக்காது. உங்க அப்பா கிட்ட சொன்னேன் உன்னை அடிச்சு அப்படியே கொண்டு போடுறாரு, ஞாபகம் வச்சுக்க. உங்க அப்பா இப்பதான் உங்ககிட்ட முகத்தை கொடுத்து பேசவே ஆரம்பிச்சிருக்காரு, அதை மறுபடியும் முடிச்சு வச்சிடாதமா தாயே. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிய வரைக்கும் உங்க அப்பனுக்கு எனக்கும் ராத்திரி பகமா தூக்கம் இல்லாம கிடக்கு. எப்ப யாரு என்ன சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயத்துல கிடக்கும். தவறு, ஒழுங்கு மரியாதை இருக்கிற வழியை பாரு. இனிமேட்டு வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போறத பார்த்தோம் அவ்வளவு சும்மா இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. கல்யாணம் நாள் கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறம் நலங்கெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் நீ வெளியே எங்கிட்டு போக முடியாது, ஞாபகம் வச்சுக்க. போகவும் கூடாது, புரிஞ்சுச்சா? போ உள்ள போய் துணியை மாத்து. உங்க அப்பாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருக்கட்டும், நமக்குள்ள இந்த விஷயம் இருக்கட்டும், புரிஞ்சுச்சா? சரி. இவன் மனசுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கிடக்கா. இவன் மனசுல எதுவும் இல்லாமலே அவளை போய் பாப்பா. இக்கடு கட்டு போனா நமக்கு என்ன, சனியை ஓஞ்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி அவளை போய் பார்த்துட்டு வராளே. எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும்? அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு மனுஷ கண் கலங்கி செத்து போயிடுவாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு இவளை மாப்பிள்ளை கையில ஒப்படைகிற வரைக்கும் எங்களுக்கு கை கால் ஓடாது போல இருக்கே. இவன் என்ன பண்ணுவா ஏது பண்ணான்னு ஒவ்வொரு நேரம் இவளை பார்த்துட்டே இருக்க முடியும். இதுக்குன்னே இவளை தனியா ஒரு ஆளை போட்டு தான் பார்க்கணும் போல இருக்கு. இன்னும் 2 நாள்ல இருந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சு கல்யாணம் எப்படா முடியும்னு இருக்கு. கடவுளே, இந்த கல்யாணத்துல எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுப்பா சாமி.